தடயம் சுவடுகள் டிவியின் அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். இப்பொழுது நாம் முக்கியமாக பார்க்க போவது என்னவென்றால், அதாவது தமிழகத்தில் அரசாங்க வக்கீல்கள் நியமனம் அந்தந்த மாவட்டங்கள், அந்தந்த நீதிமன்றங்கள் எல்லாத்திற்குமாக ஒரு 150 200 பேர் நியமனம் நடந்திருக்கிறது. இந்த நியமனத்தில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலை வெளியில் சொன்னவர் யார் என்றால், தாவகாவினுடைய வக்கீல் அமைப்பில் உள்ள ஒருவர், அதாவது ஞான சௌந்தரி என்பவர். அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரமேஷ் மணிகண்டன் என்ற அவரை விட சீனியரான வக்கீல் மூலமாக ஒரு கேஸ் பதிவு செய்திருக்கிறார். அதில் இந்த மாதிரி ஊழல் நடந்ததை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதில் என்ன வேடிக்கை என்றால், இது பல 100 கோடிகள் அந்த நியமனத்தில் கைமாறி இருக்கின்றன. அது முக்கியமாக அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அது எல்லா தாவேக்காவினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் பலரும், அதே மாதிரி கட்சி மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் இந்த ஊழலில், இந்த வக்கீல்கள் நியமனத்தில், அரசாங்க வக்கீல்கள் நியமனத்தில் சிபாரிசு செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதில் பணம் கைமாறி இருக்கிறது. இப்பொழுது இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால், அதாவது ரமேஷ் மணிகண்டன் என்ற அந்த சீனியர் வக்கீல் என்ன சொல்கிறார் என்றால், புஷி ஆனந்த் அவர்கள் அனுபவமே இல்லாதவர்களை கூட கட்சி இந்த வக்கீல் நியமனத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார் என்று. அப்பொழுது அவர் சொல்லுவது என்னவென்றால், அனுபவம் உள்ளவர்கள் தான் அரசாங்க வக்கீல்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பொதுமக்கள் தொடர்பான பல விஷயங்கள், பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல அதாவது வழக்குகள் அங்கே வரும். அப்பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாக வாதாடக்கூடியவர் மிகுந்த அனுபவமிக்கவராக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் 6 மாதத்தில் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஒரு வழக்கு தோல்வியடைந்தால் அதில் ஒரு மக்களில் யாரோ ஒருத்தர் பயங்கரமாக தோல்வியடைந்தார், பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்கிறார். அதனால் அனுபவம் மிக்கவர்கள் மட்டுமே அந்த பதவி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கவனிக்காமல், அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருக்கு ஊழலை ஒழித்து விட்டதாக சொல்கிறார். அவர் பக்கத்திலேயே மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை அவர் உணராதது போல் பேசுகிறார். அவர் பொய் பேசுவதில் மன்னாதி மன்னனாக இருக்கிறார். அவர் அவருக்கு அதாவது மத்தியில் உள்ள பாஜக அரசாங்கம் எல்லா விதமான உத்தரவும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் எதை வேணாலும் பேசுங்கள், என்ன வேணாலும் செய்யுங்கள், என்ன கொலை குற்றங்கள் நடந்தாலும் கண்டுக்காதீர்கள், யாரையுமே தண்டிக்காதீர்கள் என்று. அதற்கெல்லாம் உங்களுக்கு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்களே பொறுப்பு, நாங்கள் ஈவிஎம் வைத்திருக்கிறோம், எங்களிடம் நீங்கள் சரணடைந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி தான் என்று சொல்லியிருப்பார்கள் போல் தெரிகிறது. அதனால்தான் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் விஜய் அவர்கள் தாறுமாறாக, அவர் மந்திரி சபையில் உள்ளவர்களும் சரி, அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் தரமில்லாத வகையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசுவதற்கு காரணம் இவிஎம் தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இப்பொழுது மீண்டும் பார்ப்போம். அதாவது இந்த வக்கீல்கள் நியமனத்தில் இப்படி தவறுகள் செய்வதன் மூலமாக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த அரசு வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் அவர் சொல்கிறார். அது உண்மையான கருத்து. அது கவனிக்க வேண்டிய கருத்து தான் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது விஜய் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் தாறுமாறாக தரங்கட்டத்தனமாய் பேசுவதற்கு பதிலாக அவர் தன்னை மக்கள் ஆதரவில் தான் வெற்றி பெற்று வந்தேன் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்காக அவர் விவிபேடை எண்ணி சொல்லுங்கள் என்று ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி, இந்த 26 தேர்தலில் நான் வெற்றி பெற்றது மக்கள் ஆதரவில் தான் என்று நிரூபிக்க வேண்டும். அதற்காக விவிபேடை எண்ணி வாக்குகளை எண்ணி முடிவை சொல்ல வேண்டும் என்று கேட்டு கடிதம் எழுத முடியும். அவரால் தைரியம் உண்டா? அவருக்கு நிச்சயமாக இவிஎம்மில் ஜெயித்தவர் தான் அவர். அதனால் தான் அவர் எழுத மாட்டார். அதனால் தான் அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அதிமுக எம்எல்ஏக்களை கலைத்து கொண்டிருக்கிறார். அவர்களை ராஜினாமா செய்து அங்கே அவருடைய கட்சிக்கு வரவழைத்து கொண்டிருக்கிறார்.
ஏற்கனவே அவர் 26 தேர்தலில் பலரும் பாஜக அதிமுக காரர்கள் தான் அவர் கட்சியில் போட்டியிட்டவர்கள். அவர்களுக்கு அதாவது வேட்பாளர் நிறுத்தலுக்கு ஆள் இல்லாமல் அந்த ஒரு நிலைக்கு போய் தான் அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு தில் இருந்தால், தைரியம் இருந்தால், அதாவது விவிபேடை எண்ணி என்னுடைய நான் வெற்றி பெற்றது மக்கள் ஆதரவினால் தான் என்று நிரூபிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி, தைரியமாக கடிதம் எழுதி கேட்டுக்கொள்கிறார் என்று பார்ப்போம். ஆனால் முடியவே முடியாது. அவர் ஒரு கோழை என்பது இதில் நிரூபணமாகும் என்று சொல்லிக்கொண்டு எனது இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.